வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு ஒரு அருமையான அப்டேட் வெளியிட்டிருக்கு. இன்னிலிருந்து பொங்கல் பரிசு தொகைக்கான டோக்கன் வெளியிடுறாங்க. இந்த டோக்கன் இன்னிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற நியாய விலை கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி அதுக்கான பொருட்கள்லாம் வாங்குறாங்க. என்னென்ன பொருட்கள் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, ரூபாய் 1000 பணம். இந்த 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வாங்க முடியல, வெளியூரில் இருக்கீங்கன்னா 14ஆம் தேதி நீங்கள் வாங்கிக்கலாம். அன்றைக்கி நியாய விலை கடை ஒர்க்கிங் டேவாக தான் அறிவிச்சிருக்காங்க. சரிங்க, இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க நியாய விலை கடைக்கு போய் உங்களுடைய ரேஷன் கார்டை கொடுத்தீங்கன்னா அவங்க பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனில் அறிவிச்சிருக்கிற டேட்டுக்கு நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கணுன்னா அன்றைக்கி கொடுக்குற டேட்டுக்கு அன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா போதும். முன்கூட்டியே நீங்கள் போய் அங்கே காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சரி, யார் யாருக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் அனைத்து வகையான அட்டைதாரர்கள் கிடைக்கும். முக்கியமாக இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குகிறோம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்பீங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கும் உண்டு. சரி, யார் யாருக்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சர்க்கரை மட்டும் வாங்குவாங்க அந்த அட்டையை வச்சு. அவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வெறும் அட்டை மட்டும் போதும், அதில் எந்த பொருளும் வாங்கலை, எங்களுக்கு ரேஷன் கார்டும் ஒரு அட்டை இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. இன்கம் டேக்ஸ் வருமான வரி கட்டுறவங்களுக்கு கிடையாது. அவங்க வீட்டில் அரசு பணியாளர் யாருனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடையாது. நன்றி, தேங்க்ஸ்.